ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் நான் உங்களுக்கு பண்ணிக்கிறேன் போகிறேன். நம்ம நார்மலாக வந்து வீட்டில் இப்போ சிக்கன் வாங்கினா கிரேவி செய்வோம், இல்லைன்னா குழம்பு இந்த மாதிரி வச்சு குழந்தைங்க கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான சிக்கன் எடுத்துக்கணும், அது கூட கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கணும், அப்புறம் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கணும், அது கூட அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் பெப்பர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ½ அன் ஹவர் ஊற வைக்கணும். அதை இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானோடனே இந்த மாதிரி சிக்கனை போட்டு ஒன்றா பொரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய சிக்கன் பீஸா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணுறப்பயே நல்லா சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக பொரிக்க முடியும். இது நான் கொஞ்சம் பெருசாக இருந்தனால கொஞ்சம் லேட் ஆச்சு பொரித்து எடுக்கிறதுக்கு. நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா பொரிக்கணும். பாருங்கள், இப்போ நமக்கு அந்த சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இதை எடுத்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், அந்த பொரிச்ச சிக்கன் இருக்குல்ல, அந்த எண்ணெயை வேறு இதில் எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுவுமே ரொம்ப ப்ரௌன் கலரில் வரணுன்ற அவசியம் இல்லை, அது வெந்தால் போதும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பூண்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். பூண்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்னதாக. ஸோ கேரட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா கேரட் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டுருக்கேன். ஸோ எண்ணெயிலேயே வெந்தால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சிகம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறதுனால அடி பிடிச்சிரும். அதனால் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா சோயா சாஸ் எல்லாம் போட்டோன்னே அடி பிடிக்கும். ஸோ அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் டொமேட்டோ சாஸ் நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 3 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம், அது ஒன்றும் தப்பில்லை, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் கொஞ்சம் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான உப்பு, ஏற்கனவே ஆல்ரெடி சிக்கனுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அது தனி. இதெல்லாம் வதங்கி வர்றப்போ வந்து எதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கணுன்றக்காக கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேணாம் தண்ணி, ஏன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், அடியில் தண்ணியாக தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறப்ப அது கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸோ நல்லா அந்த ஓரளவுக்கு கொஞ்சம் வரப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அது 1 கப் அளவுக்கு அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. அவ்வளோதான், ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நீங்கள் கிளறி விட்டாலே போதும். நல்லா அது கெட்டி ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த டைம் பார்த்து நம்ம சிக்கனை வந்து இறக்கிடலாம். நமக்கு என்னென்ன தேவையோ, கொத்தமல்லி வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் லைட்டாக வேணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணி ஸோ இது பண்ணிக்கலாம். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இந்த டிஷ்ஷு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.